உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபேபின்ற ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணிட்டுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேபின்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் அதை ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி கேட்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து லோட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க ஒரு ஃபோட்டோ வந்து நான் லோட் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணிவிட்டு அது லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆகி முடிச்சுட்டா பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து இது யூஸ் பண்ணதுனால இப்போ டேரெக்டாக லோட் ஆகிட்டு பேக்ரவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கு. இதில் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் நிறைய கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ தவிர்த்து மற்ற உள்ள ஸ்பேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுதான் இதில் இருக்க ஒரு முக்கியமான ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்கு போதும், ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் வந்து பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிளரு, ஃபன்னு, வால்ஸு, கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வால்ஸ் தான் வந்து இன்னும் அருமையான ஒரு சில ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிளரு கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபோட்டோவை தவிர்த்து பேக்ரவுண்ட் வந்து எல்லாமே வந்து நீங்கள் பிளர் பண்ணிக்க முடியும். நான் ஜஸ்ட் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே நான் பிளர் பண்ணுறேன். அது மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிளர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பியூட்டின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதில் பார்க்கலாம். பியூட்டின்ற ஆப்ஷன் வந்து ஃப்ளாஷ் மாதிரி நிறைய வந்து இமேஜஸ், பேக்ரவுண்ட் இமேஜஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபோட்டோ தவிர்த்து மற்றது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கஸ்டம் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜஸ் வந்து இதில் இருக்க பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாமல் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது இமேஜ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அந்த இமேஜஸ் வந்து நீங்கள் லோட் பண்ணி வச்சுட்டு அது வந்து ஃபோட்டோ பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அது இதோடைய முக்கியமான ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபன்னுன்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேட் மாதிரி அது மாதிரி நிறைய ஒரு ஒரு சில சில விளையாட்டுத்தனமான விஷயங்களும் அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டனால உங்கள் ஃபோட்டோ தவிர்த்து மற்ற இடத்துல வந்து அது ஃபுல்லாக வந்து ஃபில் ஆகிடும். ஸோ வந்து அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.